இன்றைக்கு உடன்படிக்கை பெட்டியை குறித்து சில காரியங்களை பைபிளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு மார்க்கங்களுக்கும் பல ரிலீக்ஸ் உண்டு, ஒவ்வொரு மார்க்கங்களுக்கும் ரிச்சுவல்ஸ் உண்டு. மீடியேட்டர்களாக அதற்கு பல காரியங்கள், நபர்களோ செயல்களோ பொருள்களோ இருந்து கொண்டு வருகின்றன. பைபிளிலே நாம் பார்க்கும்போது இஸ்ரவேலருடைய வரலாற்றை பார்க்கும்போது அவர்கள் வரலாற்றிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் உடன்படிக்கை பெட்டியே ஆகும். உடன்படிக்கை பெட்டியை குறித்து இப்பொழுது மக்கள் அநேகமாக யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், தேட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அநேகருடைய பார்வையில உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லும் போது ஒரு மந்திர வல்லமை நிறைந்த ஒரு பெட்டி. அந்த பெட்டி இருந்தால் ஆசீர்வாதம் வரும். சில வீடுகளில் நம்ம பார்க்கிறோம், உடன்படிக்கை பெட்டிகளை போல செய்து வைக்கிறார்கள், பல காரியங்கள் நடைபெறுகிறது. இன்ட்ரெஸ்டிங்காக அடோல்ஃப் ஹிட்லர் தன்னுடைய நாசி படையெடுப்பின் போது இந்த உடன்படிக்கை பெட்டியை அவர் தேடினார் என்கிற செய்திகள் உண்டு. அது எந்த அளவுக்கு உண்மையான செய்தி என்று நமக்கு தெரியவில்லை. அதை போலவே இந்த ஹோலி கிரெயில் என்று சொல்லுவார்கள், இயேசு பானம் பண்ணின அந்த கடையை, அந்த பாத்திரம், அதையும் அவர் தேடினார் என்று சொல்லி அந்த அக்கல்டிசம் அநேக நம்பிக்கை வச்சிருந்தார். இந்த உடன்படிக்கை பெட்டியும் அது கிடைத்து விட்டால் எனக்கு வெற்றி கிடைக்கும் என்கிறது போல நம்பிக்கை வைத்திருந்தார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இப்பொழுதும் அதை குறித்த அநேக காரியங்கள், ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. உடன்படிக்கை பெட்டி என்றால் என்ன என்று சொல்லி முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பெயரை பார்த்தாலே அதிலே உடன்படிக்கை, ஆர்க் ஆஃப் த கவனன்ஸ், உடன்படிக்கையின் பேழை என்று சொல்லலாம். நம்முடைய பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கைகளின் தேவன், காட் ஆஃப் கவனன்ஸ். அவர் மனிதனுடைய ஆரம்ப நாட்களிலிருந்தே மனிதனோடு உடன்படிக்கை செய்து வருகிறதை பார்க்க முடியும். ஆதாமிலிருந்து துவங்கி ஏதேன் தோட்டத்தில் முதலாவது அவனோடு உடன்படிக்கை பண்ணினார். அதன் பிறகு தோட்டத்திற்கு வெளியேற்றப்பட்ட பிறகும் ஒரு உடன்படிக்கை பண்ணினார் மெஸ்ஸியாவை குறித்து. அதன் பிறகு நோவாவோடு உடன்படிக்கை பண்ணுகிறார், அப்ரஹாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார், மோசையோடு உடன்படிக்கை பண்ணுகிறார், தாவீதோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த ஜனங்களிடத்திலே உடன்படிக்கை பண்ணுகிறார். அதற்கடுத்தால் போல ஒரு புதிய உடன்படிக்கை எரேமியாவின் மூலமாய் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி பைபிளிலே 5 முதல் 7 அல்லது 9 உடன்படிக்கைகள் செய்யப்பட்டிருக்கிறதாக வேத பண்டிதர்கள் பிரிக்கிறார்கள். அதிலே மோசையோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்தார். சீனாய் மலையிலே மோசேயானவர் ஏறி போகிறார். ஏறி போகிறதான வேளையிலே கர்த்தர் அவரோடு 40 நாட்கள் இரவும் பகலும் இருந்ததான வேளையிலே கர்த்தர் அவரோடு பேசி ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக 2 என்ன சொல்றது கற்பலகைகளை கொடுக்கிறார். நம்ம அந்த கற்பலகைகள்ல பார்க்கும்போது அந்த போட்டோல எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா இந்த பக்கம் ஒரு 5, இந்த பக்கம் ஒரு 5 இருக்கும். ஆனா உண்மையாகவே அப்படி இல்லை. ஆண்டவர் 10 நிறைந்த 2 கற்பலகைகளை கொடுத்தார். அந்த காலத்திலே உடன்படிக்கை செய்யும் போது செய்து கொள்ளுகிற ஒரு நபர், இந்த பக்கத்திலே பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நபர், 2 பேருக்கு 2 காப்பி இருக்கும். அதை போலதான் 2ஐ கொடுக்கிறார். இது தேவன் பட்சமாய் ஒன்று, மனிதர்கள் பட்சமாய் ஒன்று. இந்த மோசே கவனன், மோசே என்ற உடன்படிக்கை கண்டிஷனல் கவனன் அப்படி என்று சொல்லும் போது அதற்கு ஒரு கண்டிஷன் உண்டு. அன்கண்டிஷனல் கவனன் என்று ஒன்று, கண்டிஷனல் கவனன் என்று உண்டு. அன்கண்டிஷனல் என்று சொல்லும் போது அதற்கு என்று எந்த விதிகளும் இல்லை. தாவீதுக்கு சொன்னார், உன்னுடைய சிங்காசனத்தை உறுதிப்படுத்துவேன், எந்த நிபந்தனையற்ற ஒரு உடன்படிக்கை, நிபந்தனை கொடுக்கல. அப்ரஹாமோடு சொன்னார், உன் சந்ததி வானத்திற்கு நட்சத்திரங்களையாய் பெருகும். இதுல என்ன இல்லை, நியதிகள் இல்லை. ஆனால் மோசேக்கு கொடுத்த இதிலே நீ இப்படி செய்தால், உன் ஜனங்கள் செம்மையாய் செய்தால் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அதற்கு அடையாளமாக இதையெல்லாம் சொல்லிவிட்டு இந்த 2 பெட்டி, இந்த 2 கற்பலைகள் எழுதி கொடுத்து விட்டு ஆண்டவர் ஒரு பெட்டியை உருவாக்க சொல்லுகிறார். 1.5 முழ நீளம், 1.5 முழ அகலம், 1.5 முழ உயரம். ஒரு முழம் என்று சொல்லும் போது 45.4 சென்டிமீட்டர் ஒரு பெட்டியை செய்ய சொல்லி ஆண்டவர் அந்த கற்பலகைகளை அதன் உள்ளே வைக்க வேண்டும் என்று சொல்லி அதை தங்கத்தினால் மூடி, அக்கேஷியா உடனாலே செய்து தங்கத்தினாலே மூட வேண்டும்.
அதை ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்க வேண்டும். தேவாலயம் கட்டப்படும் போது அதிலே வந்து கொண்டு வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு இதை இவர்கள் பிரதிஷ்டை செய்யும் போது உடன்படிக்கை பெட்டிக்கு மேல இருக்கிறதுக்கு பேரு சொல்லுவாங்க கிருபாசனம், மெர்சி சீட்னு சொல்லுவாங்க. மெர்சி சீட்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு கவர், அதன் மேலே ஆண்டவருடைய மகிமை தங்கி இருந்தது. வருடத்திற்கு ஒரே ஒரு முறை பிரதான ஆசாரியன் சென்று அந்த கிருபாசனத்தில் ரத்தம் தெளிக்கப்படும் போது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இவைகள் கிறிஸ்துவனுடைய பாவ மன்னிப்புக்கு அடையாளமாய் இருக்கிறது. இதுதான் உடன்படிக்கை பெட்டி. என்னென்றால் ஒரு பெட்டியை ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார். தான் மோசையோடு இஸ்ரவேல் ஜனங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் அடையாளமாக இந்த பெட்டியிலே அவர் கொடுத்த கற்பனைகளை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் அந்த ஜனங்களை சந்திக்கிற இடம் என்று சொல்லுகிறார். உடன்படிக்கை இல்லாத இடத்துல தேவன் ஜனங்களை சந்திப்பதில்லை. எந்தெந்த இடங்களிலே தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறாரோ அவர்களோடு தான் இடைப்படுகிறார். அந்த இடைப்படுவதற்கு அடையாளமாக உடன்படிக்கை பெட்டி காணப்படுகிறது. பாவ மன்னிப்பை பெறுவதற்கும் நிச்சயத்திற்குரியதாக இருக்கிறது. அதனுடைய நோக்கம் எதற்காய் ஒரு உடன்படிக்கை பெட்டியை செய்ய சொன்னார் என்று பார்க்கிறோம். ஏன் செய்ய சொன்னார் என்று பார்க்கும்போது, தேவன் இந்த பூமியிலே ஜனங்களோடு தங்கி இருக்க வேண்டும். நான் உங்கள் மத்தியிலே வாசம் செய்வதற்கு எனக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி 2 நபர்களை பெசலெயேல் என்று சொல்லி அகோலிபா 2 நபர்களுக்கு ஞானத்தை கொடுத்து மோசேக்கு காண்பித்த மாதிரியின்படி இவைகள் எல்லாம் செய்கிறார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டியை பைபிள் சொல்லுகிறது தேவனுடைய பாதப்படி இருக்கிற இடம். 1 நாளாகும் 28:2 தாவீது சொல்லுகிறார் தேவனுடைய பாதங்கள் இருக்கிற அவருடைய பெட்டி என்று சொல்லி. சங்கீதம் 132:7 சொல்லுகிறது அவருடைய பாதங்களை பணிவோம் என்று சொல்லி. ஏசாயா 66:1 பைபிள் சொல்லுகிறது வானம் எனது சிங்காசனம் பூமி எனது பாதப்படி என்று சொல்லி சொல்லுகிறது. உடன்படிக்கை பெட்டி என்பது தேவனுடைய அவர் கால்கள் வைக்கிற தன்னுடைய பாத ஸ்தலமாக பைபிள் நமக்கு காண்பிக்கிறது. அந்த உடன்படிக்கைக்கு பெட்டிக்க 2 பக்கமும் ஒரு கெரூபீன்களை ஆண்டவர் செய்து வைக்கும்படி சொல்லி இருந்தார். அந்த இடத்தில் தான் நான் சொன்னது போல ஜனங்களுடைய பாவங்களுக்கு ஆண்டவர் மீட்பு கொடுக்கிற இடமா இருந்தது. குறிப்பா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. லேவியராகமம் 16வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 27-30 வசனங்கள். ஆண்டவர் வைத்த அந்த நோக்கம் அதுதான். தான் ஜனங்களோடு இருக்கிறேன் என்பதை, உடன்படிக்கையின் ஆண்டவராய் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணம் பெட்டியை கொடுக்கிறார். அதிலே அவருடைய மகிமை தங்கி இருக்கிறது. அவருடைய பாதங்கள் வைக்கப்படுகிற இடமாய் இருக்கிறது. அங்கே ஜனங்களுடைய பாவங்களுக்கு அவர் பரிகாரம் கொடுக்கிற இடமாய் காணப்படுகிறது. 3வது காரியம், இந்த உடன்படிக்கை பெட்டியிலே என்ன இருந்தது? இப்போ நமக்கு தெரிந்த அளவுல ஆரோனுடைய துளித்த கோலம், மண்ணா வைக்கப்பட்ட பொறுப்பாற்றம், அது மட்டும்தான் இருந்துன்னு சொல்லி நம்ம பைபிள்ல இருந்து படிச்சுக்கிட்டு வர்றோம். இன்னும் நிறைய இருந்ததுன்னு சொல்லி இருக்குது. இது 2 தான் இருந்ததுன்னு சொல்லி பைபிளே தெளிவில்லை. இதுல என்னெல்லாம் இருந்ததுன்னு சொல்லி யாருக்கும் இதுவரை தெரியாது. இவ்வளவுதான் இருந்தது என்று சொல்லி யாருக்கும் இதுவரை சொல்ல முடியவில்லை. ரபினிக் ட்ரெடிஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் தொலைஞ்சு போன பிறகு அவங்க இதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, 2 கற்பலகைகள் யாகவே 10 கற்பனைகள் எழுதி கொடுத்தது, யாத்ராகம் 31 எழுதி கொடுத்ததிலே வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி. இன்னொன்று அவர்கள் சொல்லுகிறது, அந்த 2 கற்பலகைகளில் பிடித்திருந்த 2 கற்பலகைகளை இணைக்க பயன்படுத்தி இருந்த ஒரு சில்வர் காலம், அந்த சொல்லுவாங்க இணைப்பு தாழ்பாள்கள், அதுவும் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். பைபிள்ல ரெஃபரன்ஸ் இல்லை. இன்னொன்று சொல்லுகிறார்கள், மோசே முதல் தடவை கொடுத்த போது தூக்கி போட்டு உடைத்த அந்த கற்பனையுடைய மீதியானவற்றை உள்ளே தூக்கி வைக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். யாத்ராகமம் 32:19. மட்டுமல்ல, தோராவினுடைய முதல் பஞ்சாகமத்துடைய 5 புத்தகங்களை அதனுள்ளே வைத்தார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். மட்டுமல்ல, தேவனுடைய நாமங்கள் எழுதப்பட்ட ஒரு என்ன சொல்ற டேப்லெட் வைக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். இது ட்ரெடிஷன். இதற்குள்ள இதெல்லாம் இருந்திருக்கும் என்று சொல்லி, அதற்குள்ள என்னதெல்லாம் காணப்பட்டது என்று பைபிள் சிலவற்றை சொல்லுகிறது. இது அதுக்கு உள்ள இருந்ததா பக்கத்துல வைக்கப்பட்டதா நமக்கு தெரியாது. இப்ப நான் சொல்ல போறது, அதுக்கு உள்ள வச்சாங்களா பக்கத்துல வச்சாங்களான்னு. ஒரு பொற்பாத்திரத்திலே மன்னா வைக்கப்பட்டது. யாத்ராகம் 16வது அதிகாரம் 16 ஆரோனுடைய துளிர்த்த கோல் வைக்கப்பட்டது. எண்ணாகமம் 17வது அதிகாரம்
இதுதான், இந்த ரெண்டும் தான் நமக்கு பொதுவா சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஆரோனுடைய துளிர்த்த கோல் ஒன்று சொல்லுவோம், இன்னொன்று என்ன சொல்லுவோம்? கற்பனைகள் உண்டு, இன்னொன்று என்னது? பொற்பாத்திரத்தில் மன்னா. இவ்வளவுதான் சொல்லுவோம். ஆனால் 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தை படித்து பார்க்கும்போது பெலிஸ்தியர் அந்த பெட்டியை எடுத்துட்டு போய் தாகோனின் கோயிலில் வைத்து கர்த்தருக்கு கோபத்தை மூட்டின போது அவர்களுக்கு மூலவியாதி வந்தது. கர்த்தர் அவர்களை வாதித்தார். அதற்கு ஒரு பரிகாரத்தை அவர்கள் கேட்டபோது எலிகளை 5 தங்க எலிகளை சுண்டெலிகளை வைக்கும்படி சொன்னார்கள். அவர்கள் அதை பெட்டியினுள் வைத்தார்களா, பெட்டிக்கு பக்கத்தில் வைத்தார்கள், அதோடு வைக்கும்படி சொன்னார்கள். அப்படி அவர்கள் செய்த பிறகு அவர்களுக்கு அந்த வாதை மாறினது என்று பார்க்கிறோம். 10 கற்பனைகளுடைய அந்த காப்பி வைத்திருந்தார்கள். இதெல்லாம் அப்போ இருந்ததா பைபிள் சொல்லுது. ஆனா சாலமோன் அந்த பெட்டியை கொண்டு வந்து தேவாலயத்தில் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்ததான வேளையிலே 1 ராஜாக்கள் 8:9 சொல்லுகிறது, 2 டேப்லெட், அந்த 10 கற்பனைகள் இருந்த அந்த 2 டேப்லெட் மட்டும்தான் அதில் இருந்ததாய் சொல்லப்படுகிறது. வேற எதுவுமே சொல்லப்படலை. வேற அந்த துளிர்த்த கோலோ இருந்ததாய் ஒன்றுமே சொல்லப்படவில்லை. இதில் நமக்கு முக்கியமான காரியம் கிருபாசனம். கிருபாசனம் தான் இதில் முக்கியமான ஒரு பகுதி. அதை மூடி இருந்ததான ஒரு பகுதி. எபிரேயர் புஸ்தகத்தின் ஆக்கியோன் அதுல சொல்லுவார். எபிரேயர் புஸ்தகத்தின் ஆக்கியோன் பழைய ஏற்பாட்டிலோட அந்த டேபர்நாக்கிள், உடன்படிக்கை பெட்டி, இவைகள் எல்லாம் பேசும்போது இவைகளை சொல்லுவார். யாத்திராகமம் 25 முதல் 27 அதிகாரங்களை அவர் மையமாய் வைத்து அவர் சொல்லுவார். இவைகள் இதனுடைய வைக்கப்பட்டு தேவன் தன்னுடைய ஜனங்களை சந்திக்கிற விதமா இருந்தது. அவர்கள் பிரதிஷ்டை செய்கிற நாளிலே கர்த்தருடைய மகிமை அதிலே தங்கிற்று என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. அதன் பிறகு ஒருவனும் அதனுள்ளே போக அனுமதிக்கப்படவில்லை. தேவனுடைய மகிமையை ஒருவனும் பார்க்கலாகாது. அந்த டேபர்நாக்கிள் 3ஆ பிரிஞ்சிருக்கும். வெளிப்பிரகாரம் போற்று, 2வது பரிசுத்த ஸ்தலம், 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்திலே யாரும் வரலாம், பரிசுத்த ஸ்தலத்திலே இவர்கள் பிரீஸ்ட் மட்டும் போகலாம். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஒருவர் நுழையக்கூடாது. பிரதான ஆசாரியன் மட்டும் வருடத்திற்கு ஒரு முறை நுழைய வேண்டும். பிரதான மற்ற பரிசுத்த ஸ்தலம் இருளுக்குள் இருந்தபடினாலே குத்து விளக்கு வைத்திருந்தார்கள். வெளிச்சத்திற்கு குத்து விளக்கு அணையாமல் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஒன்றுமே வைக்கக்கூடாது. கர்த்தருடைய மகிமையே அதற்கு வெளிச்சமாய் இருந்தது. வருடத்துக்கு ஒரு நாள், யாம் கிப்போர் நாள், லேவியராகமம் 16, அந்த நாள் வரும்போது பிரதான ஆசாரியனானவன் 2 ஆடுகளை தெரிந்து கொண்டு ஒன்றை பலியிட்டு இன்னொன்றை போக்காடாக விட்டு அதனுடைய ரத்தத்தை கொண்டு உள்ளே கொண்டு 7 தரம் தெளிக்கும் போது இந்த வருடத்திற்கான பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதா இருக்கிறது. இதை எபிரேய நிருபத்தின் ஆக்கியோன் எடுத்து காண்பித்து எபிரேயர் 9:5 நம்முடைய பாவ மன்னிப்புக்காய் கிறிஸ்து கிருபாசனமாய் இருந்து நம்மை மீட்டு கொண்டதை அவர் பேசுகிறார். பவுல் கூட இதை குறித்து சொல்லுகிறார். ரோமர் 3வது அதிகாரம் 24-25 வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதனாலே நமக்கு மீட்பு உண்டாய் இருக்கிறது என்று சொல்லி இவைகளை சொல்லுகிறார். 1 யோவான் 2:1 மற்றும் 4:10 இயேசு கிறிஸ்துவே நமக்கு பாவத்திற்கான பரிகாரி என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. இந்த மெர்சி சீட்டில் ரத்தம் தெளிக்கப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டதை ஒருவன் அறிந்து கொள்ளும் போது அந்த மொத்த ஜனங்களுமே ஆரவாரம் செய்கிறார்கள், சந்தோஷம் அடைகிறார்கள். அதை போலதான் கிறிஸ்து நமக்காய் மரித்ததினாலே நமக்கு தேவனுடைய தண்டனைகள் நிறுத்தப்பட்டு நமக்கு மீட்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், சந்தோஷத்தை, மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சத்தியமாகும். இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு என்ன ஆயிற்று, ஏன் தொலைந்து போனது என்று சொல்லி பார்க்கும்போது, உடன்படிக்கை பெட்டி இன்றைக்கு பார்க்க முடியுமான்னு சொன்னா இன்றைக்கு பார்க்க முடியாது, நமக்கு தெரியாது. இன்றைக்கோ நேற்றைக்கோ தொலைந்து போனதல்ல, அது தொலைந்து போய் 2600 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உடன்படிக்கை பெட்டி தொலைந்து போயிற்று. இந்த உடன்படிக்கை பெட்டியை தேவன் கொடுத்தது இவர்கள் எங்கெங்கெல்லாம் போனாலும் அதை முன்னே கொண்டு போக சொன்னார். உடன்படிக்கை பெட்டியை இவர்கள் யுத்தத்திற்கு போகும்போது இவர்கள் ஒரு பாளையத்தை விட்டு அடுத்த அந்த டென்ட் போடுவதற்கு முன்பதாக முன்னே கொண்டு போக வேண்டும். கொண்டு போகும்போது 2600 அடிகளுக்கு முன்பாக பிரீஸ்ட் கொண்டு போனோம். 2600 அடிகளுக்கு பின்னாடி தான் ஜனங்கள் போகணும். அதுக்கு முன்பாக தைரியமே ஒருவனும் போகக்கூடாது. அதுவும் எல்லா லேவியர்கள் தூக்கக்கூடாது.
அதற்கென்று நியமிக்கப்பட்ட லேவியர்கள் மாத்திரமே தூக்க வேண்டும். தேவன் இவர்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அதுல ஒரு நிபந்தனை இருக்கிறது, கீழ்ப்படிய வேண்டும். இதை தேவனுக்கு பயந்திருந்தால் இவர்களுக்கு ஆசீர்வாதம். அதனுள்ளே இருக்கிற கற்பலகை அதை பற்றி பேசுகிறது, ஆரோனுடைய துளைத்தக்கோல் அதை பற்றி பேசுகிறது, பொற்பாத்திரம் மன்னா அதை பற்றி பேசுகிறது. இதெல்லாமே அதை பற்றி பேசுகிறது. இவர்களுக்கு முன்பாக போகிறது. யோர்தானிலே போகும்போது 2 பிளக்கிறது. எரிகோவிலே போகும்போது கோட்டையில் இடிந்து விடுகிறது. பெலிஸ்தியர் மத்தியிலே கொண்டு செல்லப்படும் போது தாகோன்கள் கீழே விழுகிறது. மட்டுமல்ல, தொடர்ந்து உசியா என்பவன் அந்த பெட்டி அசைந்து விடாமல் தொட்ட போது கர்த்தர் அவனை அடித்தார். பெக்சிமேஷன் மனுஷர் எட்டி பார்த்து அதை தைரியமாய் திறந்து பார்த்ததினாலே அவர்கள் 1000 அடிக்கப்பட்டார்கள். ஆனால் ஓபேத் ஏதோம் என்பவருடைய பக்திமானுடைய வீட்டிலே இருந்த போது ஆசீர்வாதம் உண்டானது. தாவீது நகரத்திலே கொண்டு வருகிறார்கள். ஆடல் பாடலோடு கொண்டு வரும்போது அவனுடைய மனைவி இதை குறித்து இகழ்ந்த போது கற்பத்தை அடைத்து போட்டார். தொடர்ந்து சாலமோன் அந்த இடத்திலே கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்யும் போது கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தது. இப்படி யோசுவாவுடைய காலத்திலே பார்க்கும்போது, சாமுவேலுடைய நாட்களிலே பார்க்கும்போது, பெலிஸ்தியர் இடத்திலே போகும்போது யுத்தத்திலே தோல்வி ஏற்பட்ட உடனே பெட்டியை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். பெட்டி வந்தால் தேவன் வந்தார் என்று சொல்லப்பட்டது. இப்படி அந்த பெட்டி இருக்கிறதான வேளை வரைக்கும் கர்த்தர் அவர்களோடு உலாவி வந்தார். கர்த்தருடைய மகிமை அங்கே இருந்து கொண்டிருந்தது. ஒருவன் அந்த டேபர்னாக்கிளை பார்க்கும்போது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒரு பில்லர் ஆஃப் ஃபயர் அப்படி அந்த கிருபாசனத்திலிருந்து அப்படி எழுப்பிக்கிட்டே இருக்கும். அதை பார்க்கும் போதே நடுக்கம் உண்டாகும். சாலமோன் பிரதிஷ்டை செய்த போது கர்த்தருடைய மகிமை அந்த அந்த கிருபாசனத்தின் மேலே வந்து அப்படி இறங்கி ஷக்கினா மகிமை தங்கியிருந்தது. ஆனால் இவர்கள் பாவம் செய்த போது தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவன் கண்டிக்கிறார். அடிமைத்தனப்பட்டு போவீர்கள், மனம் திரும்புகள் என்று பல தீர்க்கதரிசிகள் சொன்ன பிறகும் இவர்கள் கேளாமல் போனபடியினாலே தேவன் இவர்களோடு செய்த உடன்படிக்கையை, இது நிபந்தனைகளோட உடன்படிக்கை, இவர்கள் கேளாதே போனபடியினாலே இவர்களுக்கு அழிவை தேவன் அனுமதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். நேபுகாத் நேச்சாருடைய காலத்திலே குறிப்பாக நேபுகாத் நேச்சாரிலே இப்போ இந்த பெட்டி எங்கே எப்போ தொலைந்து போனது என்று பலர்களுக்கு கேள்வி எழுகிறது. கிமு 8ஆம் நூற்றாண்டிலே யோசியாவுடைய காலத்திலே யோசியா என்ன செய்தான், ஆசாரியர்களிடத்தில் நீங்கள் பெட்டி எங்கிருந்தாலும் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று அவன் சொல்லுகிறான். 2 நாளாகும் 35ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவம் தான் உடன்படிக்கை பெட்டி பைபிள் கடைசியா சொல்லியிருக்கு. இதுதான் கடைசி ரெஃபரன்ஸ் பைபிள்ல. யோசியா ஆசாரியர்களிடத்திலே உடன்படிக்கை பெட்டி பார்த்து கொண்டு சொல்லப்படுகிற இடத்திலே நீங்கள் இங்கே கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறான். 40 ஆண்டுகள் கழித்த பிறகு நேபுகாத் நேச்சார் அந்த பட்டணத்தை முற்றுகை போடுகிறார். ஆலயத்திலே பல இடத்தை எடுத்துக்கொண்டு போகிறார். மீண்டும் 10 ஆண்டுகள் கிடைத்த பிறகு ஆலயத்திலே மீதமெல்லாம் என்னெல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் வந்து தீக்கொளுத்தி அழித்து போடுகிறார். அப்போ அந்த பெட்டி வந்து தேவனுடைய சாலமோன் கட்டின ஆலயத்திற்குள் தான் இருந்தது. அப்போ நேபுகாத் நேச்சார் வந்து அழித்த போது அவன் கொண்டு போனானா, இல்லை தீக்கிரையாக்கப்பட்டதா, அழிந்து போயிட்டா என்று சொல்லி பலர்களுக்கு சந்தேகம் வந்தது. இல்லாவிட்டால் அதற்கு முன்பதாக யாராவது ஒழித்து வைத்தார்களா என்று சொல்லி பலருக்கு சந்தேகம் வந்தது. யெரொபெயாமுடைய காலத்திலே, சாலமோனுடைய மகனுடைய காலத்திலே ஷீஷாக் எகிப்தினுடைய ராஜா முற்றுகை போட்டான். அப்பொழுதே அவன் கொண்டு போயிருப்பானோ என்று சொல்லி பலர் அபிப்பிராயப்படுகிறார்கள். அப்போ இது இப்ப எங்கே போனது என்று பார்க்கும்போது வரலாற்று அடிப்படையிலே பலர் பல விளக்கங்களை சொல்கிறார்கள். ஷீஷாக் எகிப்துக்கு கொண்டு போனான் என்று சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள். அது கிமு 935 சாலமோனுடைய மகனுடைய காலத்திலே கொண்டு போனான் என்று சிலர் சொல்லுகிறார்கள். எகிப்துக்கு கொண்டு போய் அதன் பிறகு இல்லை பாபிலோனுக்கு நேபுகாத் நேச்சார் தான் கொண்டு போனான், யாருமே வேற யாரும் கொண்டு போகல. ஷீஷாக்குடைய காலத்துல கொண்டு போகப்படவில்லை. நேபுகாத் நேச்சார் தான் அழித்து போடும் போது இன்னும் கொண்டு போகப்பட்டிருக்க வேண்டும், எல்லாம் எரிந்து போயிருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இது வரலாற்றுல நமக்கு விட தெரியாது. இதுதான் ரெஃபரன்ஸ் இருக்குது. ரெஃபரன்ஸ் இல்லாம சில காரியங்களை சொல்றாங்க. 2 மக்கபேயரின் புத்தகம் தள்ளுபடி ஆகமத்துல 2வது அதிகாரம் 4-5 வசனத்துல பிஸ்கா கொடுமுடியிலே எரேமியா அதை ஒழித்து வைத்தார் என்று சொல்லி அந்த தள்ளுபடி ஆகமம் நமக்கு சொல்லுகிறது. பாரூக் 2ஆம் பாரூக் அதுவும் தள்ளுபடியாகும். அது சொல்லுகிறது ஒரு தேவதூதன் மறைத்து வைத்தான். மல்கியா 4:5 சொல்லுகிறது அது காணாமல் போயிருந்தாலும் மெஸ்ஸியா வருவதற்கு முன்பதாக எலியாவின் மூலமாய் கொண்டு வரப்படும்.
மல்கியா 4 எங்கள் உடன்படிக்கையின் ஆண்டவருமானவர் வருகிறார் என்று சொல்லுகிறது. சிலர் சொல்லுகிறார்கள் மவுண்ட் சீகேம் மலையிலே சமாரியர்கள், இவர்கள் பிரிந்து போனாலும் சமாரியர்களும் ஒரு டெம்பிள் கட்டுறதுக்கு ஆலோசனை பண்ணினார்கள். ஒரு பலிபீடம் எல்லாம் கட்டி அந்த இடத்துல ஒழித்து வைத்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த டெம்பிளுக்கு கீழேயே அந்த நேபுகாத்நேச்சாருக்கு பதுங்கு குழிகள் ஆபத்து வந்தால் இந்த பனிமூட்டைகளை பாதுகாப்பதற்கு வைத்திருந்தார்கள், அங்கே கொண்டு வைத்தார்கள் என்று சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள். முக்கியமான அடையாளம் என்ன? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்டித்து உணர்த்தி இருந்த பிறகும் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதினாலே அந்த முற்றுகையோடு பெட்டியை காணவில்லை. அந்த ஷக்கினா மகிமை மறைந்து போனது. அதன் பிறகு செருபாவேல் கட்டின ஆலயத்திலே ஒரு 6-7 பனிமூட்டுகள் இல்லையாம். அதிலே 1 ஷக்கினா மகிமை, 3 உடன்படிக்கை பெட்டி. இயேசுவினுடைய காலத்தில் ஏரோது ஆலயத்திலும் ஷக்கினா மகிமை இல்லை. அங்கே அப்படியே அந்த பைப்பெல்லாம் இருக்கு, ஆனால் உள்ள மகிமை இல்லை. வெறுமனே மகாபரிசுத்த ஸ்தலம் மட்டும்தான் அங்கே இருந்தது, மகிமையும் இல்லாமல் போயிற்று. அப்போ இது எங்கே போனது என்று சொல்லி பலர் கேள்வி எழுக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக வெளிப்படுத்தல் 11:9 பைபிள் சொல்லுது, பரலோகத்தில் அவருடைய உடன்படிக்கை பெட்டியை நான் பார்த்தேன்னு சொல்லி யோவான் சொல்லுகிறாரு 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல. அப்போ இடி முழக்கங்கள், மின்னல்கள் எல்லாம் தோன்றினது, அங்கே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்ப சிலர் கருதுகிறார்கள் ஆண்டவரே உடன்படிக்கை பெட்டியை தன்னிடம் பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி அவர்கள் பலர் நினைக்கிறார்கள். இன்னும் பலர் சொல்றது என்னன்னு சொன்னா, அதனுடைய மாதிரியை தான் இங்கே கொண்டு வந்து சொன்னார். இங்கே டேபர்நாக்கிளுடைய மாதிரி, பனிமூட்டுகளுக்கு மாதிரி ஒரிஜினல் எல்லாமே ஏற்கனவே அங்கே இருக்கிறது. ஆனபடினாலே இந்த பெட்டி அதுவல்ல என்று சொல்லி நல்ல ஸ்காலர்ஸ் இதை சொல்லுகிறார்கள். இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. வெளிப்படுத்தல் 11 சொல்லும் போது 7வது எக்காலம் ஊதப்படும் போது கடைசி ஜட்ஜ்மென்ட் ஊற்றப்படுகிற நேரம், அந்த நேரத்தில் தான் அதை பார்க்கிறார். ஆனபடினால் இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. தேவன் தன்னுடைய ஜனங்களை அதை எதற்கு சொல்லுகிறார்னா, வெளிப்படுத்தல் 11 தனக்கு விரோதமாய் பேசினவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசினவர்கள் விரோதமாய் எக்காலம் ஊதப்பட்டு தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது போது இந்த பெட்டியை காண்பிக்கிறார். அது அடையாளம் என்ன? உடன்படிக்கையை நான் மறக்கவில்லை, என் ஜனங்களோடு பண்ணின உடன்படிக்கையை நான் மறக்கவே இல்லை, நான் நிறைவேற்றுவேன் என்பதற்கு அடையாளமா அந்த ஒரு விஷயங்களை அதை காண்பிக்கிறார். அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. அது 2 மக்கபேர்ல சொல்லப்படுகிற காரியத்துல எரேமியாவிற்கு இதை குறித்து ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்படுது, நீ எடுத்து ஒழித்துவை என்று சொல்லி அவர் இந்த பனிமூட்டுகள் அந்த டேபர்நாக்கிளுக்குள்ள செய்யக்கூடிய அந்த கவர், அந்த பனிமூட்டுகளை இதையும் எடுத்து ஒழித்து வைத்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவர் சொன்னதா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய வருகை வரைக்கும் ஒருவனும் இதை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி அவர் சொன்னதா நமக்கு இவர் சொன்னாரான்னு தெரியாது, ஆனா நீங்கள் தேடினால் பிரயோஜனம் இல்லை, கர்த்தர் வரும்போதுதான் இது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு இப்ப எங்க இருக்குதுன்னு சொல்லி பல தியரி இன்றைக்கு, அதன் பிறகு கிறிஸ்துவனுடைய காலத்துக்கு பிறகு பலர் ரிசர்ச் பண்ணாங்க எங்க இருக்கும். பல ஆர்கியாலஜிஸ்ட் எழுப்பி சிலர் சொல்கிற கருத்து ஏதோ ஒரு நாட்டுல இருக்கிறதாக இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க, அவன் கேட்டிருக்கான். சொல்றாங்க முக்கியமானது ஒன்று, அந்த டெம்பிள் இருந்த இடத்துக்கு கீழே ஒழித்து வைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது இல்லையா, இன்றைக்கு அதுல ஒரு மசூதி இருக்கு. அப்போ இவர்களுக்கு அங்க உள்ள போய் பார்க்க முடியாது. பல டோம் ஆஃப் த ராக்னு இருக்குது, ஆமா, அதுக்கு கீழே தான் இது இருக்கணும். அங்க போய் அவன் தோண்ட விட மாட்டான், யுத்தம் நடக்கும். ஆனப்படினால யுத்தம் நடக்கும். ஆனப்படினா அந்த ஒரு உலக யுத்தம் அது அழிந்து போனால்தான் இதை பார்க்க முடியும் என்று சொல்லி சிலருடைய கருத்தா இருக்கிறது. இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இத்தியோப்பியாவில் இருக்கிறதா சிலர் சொல்றாங்க. சாலமோன் அந்த இத்தியோப்பியால ஒரு பொண்ணு வந்தா இவருக்கு அறிவை பார்க்கறதுக்கு, வேற என்ன செய்தாரு, அதெல்லாம் ஸ்டோரி வரலாற்று சம்பவத்தில் அவளையும் கர்ப்பமாக்கி இந்த யூதருடைய சந்ததி அங்கேயும் போச்சு. இப்போ அங்கே ஒரு சந்ததி இருக்குது, நாங்கள் சாலமோன் வழிவந்தவர்கள் என்று சொல்லி சாலமோன் ஒருத்தரையும் விட்டு வைக்கல. அப்போ அங்கேயே சிலர் சொல்லுகிறார்கள் அங்கேதான் இருக்கிறது என்று சொல்லி, சிலர் சொல்லுகிறார்கள் அயர்லாந்தரை பார்த்தோம் என்று சொல்லி, சிலர் நாங்கள் நேரடியாகவே பார்த்துட்டோம்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை யாரும் ஏற்றுக்கொள்ளலை. ரான் வயாட்டை சொல்லி பார்த்து சொன்னது போல அந்த இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு கீழே 20 அடி ஆழத்துக்கு கீழே இருக்கிறதாகவும், இயேசு மரித்த உடனே
அவருடைய ரத்தமெல்லாம் அது அந்த கிருபாசனத்துக்கு மேலே விழுந்து ஒரு பாவ மன்னிப்பு நடந்ததாகவும், அந்த ரத்தத்தை எடுத்து பார்த்ததுல அது வந்து தேவத்தன்மையுள்ள ரத்தம். இப்படி ஒரு பெரிய தியரி போட்டு பெரிய கான்ட்ரோவர்சி ஆச்சு. ஆனா அது வந்து பைபிள் பெரிய ஸ்காலர்ஸ் யாரும் அதை ஏற்றுக்கொள்ள. அவர் வந்து ஒரு செவன்த்-டே அட்வென்டிஸ்ட். ஒரு ஏன் பெட்டியை நீங்க எடுக்கலன்னு சொல்லும் போது ஒரு 7 தூதர்கள் காவலுக்கு நின்று இருந்தாங்க, என்னை தொட விடல, அது கர்த்தர் சொல்லும் போது அவன் எடுக்க அப்படின்ற அவர் போனதுனால இவைகளை எடுக்க முடிவதில்லை. ஏன் ஆண்டவர் இதை தொலைய செய்திருக்க வேண்டும்? ஒருவேளை ஏன் இந்த பெட்டியை ஆண்டவர் ஒரு முடிவுக்கு இன்று வரைக்கும் அது காணப்படாமல் கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது நான் யோசித்த போது சில கருத்துக்கள் வரும்போது, ஏன் ஆண்டவர் இதை செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, ஆண்டவர் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டியது எரேமியா 32 தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு நியூ கவனன்ட் கொண்டு வருவேன். அந்த கவனன்ட் வரும்போது உங்கள் இருதயத்திலே என்னுடைய உடன்படிக்கை, இருதயத்திலே நான் நடத்தும் கற்பலகைகளில் அல்ல, ஒரு புதிய உடன்படிக்கை இருதயத்திலே ஏற்படுத்துவேன். அதன் பிறகு எந்த பெட்டியோ எந்த ஆசாரியனோ யாருடைய மீடியேட்டரும் தேவைப்படாது. ஒரு புதிய உடன்படிக்கை வரும்போது இவைகள் எல்லாம் மாற்றப்பட்டு போகும். அப்படி படிப்படியா ஆண்டவர் இதைகளை ஸ்டேஜை கொண்டு வந்து கடைசியா இயேசு மரிக்கும் போது ஒரு திரைச்சீலை மட்டும்தான் இருந்தது, அதையும் அவர் கிழித்து போட்டார். அப்போ அதன் பிறகு ஒரு உடன்படிக்கையை பெட்டி ஒரு சக்தினா மகிமை அங்கே இருக்கும். இங்கே இயேசுவால் தர முடியும் என்று சொல்லும்போது அப்போ எது சரி என்று சொல்லி ஒரு குழப்பம் ஏற்படும். அது ஒரு வணக்கத்திற்குரிய பொருளாய் ஆகி போகும். அதை இன்றைக்கு தூபம் காட்டி கிடைத்தாலும் இன்றைக்கு தூபம் காட்டி இது தேவனுடைய பெட்டி என்று சொல்லி வழிபாடு செய்வார்கள். இதே போலதான் இந்த பைபிளுடைய ஒரிஜினல் மனுஸ்கிரிப்ட் இதுவரை கிடைக்கல. அதுக்கு ஒரு ரீசன் வந்து இது இன்னைக்கு கிடைச்சுன்னு சொன்னா இது இன்றைக்கு தூபம் காட்ட ஆரம்பிச்சாங்க. எசேக்கியா காலத்துல மற்ற அந்த மோசேயுடைய அந்த சர்ப்பத்திரை அந்த கோலை உயர்த்தி வச்சதை இவங்க விக்கிரக ஆராதனை பொருளாக்கி அவர் அதை எசேக்கியா உடைச்சி போடுறது வரைக்கும் வழிபாடு பண்ணது போல இன்றைக்கு பெட்டி கிடைத்தாலும் அதை அப்படிதான் மாற்றுவார்கள். இது தேவனுடைய பெட்டி என்று சொல்லி அதிலே ஒரு புதிய மார்க்கம் வரும், மீண்டும் குழப்பம் உண்டாகும். இதற்கு முடிவு கட்ட வேண்டும். அதன் பிறகு எந்த பெட்டியிலேயோ எந்த கல்லுக்குள்ளேயோ தேவனுடைய உடன்படிக்கை இல்லை. அது அவர்களோடு இஸ்ரவேல் ஜனத்தோடு பண்ணினார்கள், அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். தேவன் அடிமைத்தனத்திற்கு ஒப்பு கொடுத்து அந்த இதை முடித்து போட்டார். ஆனால் நம்முடைய உடன்படிக்கை கிறிஸ்துவோடு இருக்கிறது. புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். அது கற்களிலோ பலகைகளிலோ திரைச்சீலைகளுக்கோ அல்ல, தம்முடைய மாம்சத்தை கிழித்து புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு காண அப்படின்னால நாம் பெட்டியை தேட வேண்டிய அவசியம் இல்லை. வருடத்திற்கு ஒரு முறை போய் எங்கே சென்று பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்தி கிறிஸ்துவனுடைய காலத்திலே உடன்படிக்கை பெட்டி இருக்குமா அது என்று சொல்லி ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. இன்றைக்கு உடன்படிக்கை பெட்டி இல்லாததுனாலதான் இவங்க வந்து தாமதிக்கிறார்கள், பெட்டி இல்லையே என்று சொல்லி. அந்தி கிறிஸ்து வரும்போது ஒன்றில் போலியான பெட்டி உருவாக்கப்பட வேண்டும். அவன் ரொம்ப ஞானம் உள்ளவன், அவனை குறித்து பல கேரக்டர் சொல்லப்படுகிறது. தந்திரமாய் இவரோட உடன்படிக்கை செய்வான், எல்லாரையும் கவர்ந்து கொள்ளுகிறவன், பொய்யன், என்னெல்லாம் நிறைய கேரக்டரிஸ்டிக் வருது. அவன் ஒருவேளை இவற்றை செய்யலாம். 3.5 ஆண்டுகள் செல்லும் போது புரிந்து போகப்படும். ஏதோ ஒரு சூழ்ச்சியினாலே இவர்களை வஞ்சித்தான் என்று அறிந்து கொள்வார்கள். இது யூதர்களுக்கு அடுத்த காரியம். இன்றைக்கு இதெல்லாம் பவுலெல்லாம் சொல்லும் போது எபிரேயர்ல சொல்லும் இதெல்லாமே நிழலா இருந்தது. நிஜம் வந்த பிறகு இந்த நிழலுக்கு அவசியம் இல்லை. எபிரேயர் 9 இதெல்லாமே ஃபீல் பண்றாரு. கிறிஸ்துவே நமக்கு ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தம்மை ஒப்பு கொடுத்தார். இனிமேல் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு இன்றைக்கு கிருபாசனத்தண்டையில் தைரியமாய் போவதற்கு நாம் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். தைரியமாய் நாம் போவதற்கு சகாயம் பெற்றிருக்கிறோம். இப்போ எவ்வளவு பாக்கியம் நமக்கு. மோசே டெய்லி போக முடியாது, நினைச்ச நேரத்தில் இவங்க போய் பார்க்க முடியாது. இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், அதை மாட்டுக்கு இதில் வச்சு கொண்டு வந்து அடி விழுந்தது. ஆனா நமக்கு எல்லாவற்றையுமே எடுத்து போட்டு அவங்கள நம்ம வந்து பொறாமப்பட்டு இருப்பாங்க. இவ்வளவு பாக்கியம் கிடைச்சாங்க சாட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நிழலையே இவ்வளவு பயத்தோடு எல்லாம் செய்த நிஜத்தை எந்த பயமும் இல்லாமல் எந்த தடையும் இல்லாமல் செய்கிறார்களே. நமக்கு புதிய உடன்படிக்கை நிபந்தனை இல்லாதது.
தன்னுடைய மாம்சத்தை கிழித்து ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படினாலே நம் எல்லாரும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் ஏற்படுத்தி இருக்க. ஏதோ ஒருவனும் இருவரும் அல்ல, பாஸ்டர் மட்டுமல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் காணப்படுகிறார்கள். வார்த்தைகளை முடிக்கும் போது இதை கத்தோலிக்கர்கள் இதை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. வெளிப்படுத்தல் 12 அந்த ஒரு ஸ்திரீ வரும், அந்த சம்பவம்லாம் வரும். அதில் மரியாள் தான் அந்த உடன்படிக்கை பேழை என்று சொல்லி அவளுடைய நம்பிக்கை. உடன்படிக்கை பேழை மரியாள் வந்ததுனாலே அதன் பிறகு ஒழித்து போட்டார். இப்போ நான் சொல்ற வியாக்கியானத்துக்கு இதுக்கும் ரொம்ப வித்தியாசம். அவர்கள் கொடுக்க வியாக்கியானம் மரியாள் தான் உடன்படிக்கை பேழை, உள்ளே கற்பலைகள் வார்த்தை இருந்தது இயேசு கிறிஸ்து. இப்போ மரியாள் தான் உடன்படிக்கை பேழையாய் இப்பொழுது இருக்கிறார். வெளிப்படுத்தலில் உள்ள அந்த பேழையும் மரியாளே என்று சொல்லி அவர்கள் கத்தோலிக்கர்கள் இன்றளவும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் கர்த்தருடைய கிருபையினாலே இதெல்லாம் நமக்கு நிழலாக அந்த ஜனங்கள் மூலமா இவையெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மீண்டும் வரும்போது இதை திரும்ப கொண்டு வந்து வைப்பாரா என்று நமக்கு தெரியவில்லை. ஆகிலும் எசேக்கியேல் 40 முதல் 48 வரைக்கும் ஆண்டவர் கட்டப்போகிற ஒரு டெம்பிளை பற்றி பெரிய ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, என்னென்னலாம் இருக்கும்னு சொல்லி. அதிலே கர்த்தர் வந்த பிறகுதான் நாம் எரேமியாவை போல நாம் சொல்ல முடியும். கர்த்தருடைய வருகை வரைக்கும் நமக்கு இதை குறித்து தெரியாது. அநேகர் தங்களுடைய நேரங்களை வேற்று வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் மறைத்து போட்ட இந்த பெட்டியை வைத்து. ஆனால் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தினாலே அதை நாம் விசுவாசிப்போம். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.